ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமான் அம்பாளை வழிபடுவதற்கு முன்னதாக அவர்களுக்கு காவலனாக இருக்கும் நந்தி பகவானை வணங்கிய பின்னர் சிவபெருமானை அம்பாளை வணங்குவதுதான் முறையாகும். சைவ சமயத்தில் முதல் குருவாகவும் சிவபெருமானின் வாகனமானவருமான திருநந்தி தேவர் என்று அழைக்கப்படும் நந்தீசர் சிவலிங்கத்தின் முன்னோக்கி வீற்றிருப்பவர். நந்தி பகவானை வழிபடுவதன் மூலம் சிவன் மற்றும் பார்வதியின் அருள் ஒருவருக்கு முழுமையாக கிடைக்கும். நந்தி என்றால் எப்போதும் ஆனந்தத்தில் நிலைத்திருப்பவர் என்று பொருள். சைவ சமயத்தின் முதல் குருவாக இவர் திகழ்கிறார். பல சிறப்புகள் பெற்ற நந்தி தேவரை சிவன் கோவிலில் மட்டுமே நாம் பெரும்பாலும் காண முடியும். இவரை வணங்குகையில் கீழே உள்ள மந்திரத்தை கூறுவதன் பயனாக பல அரிய பலன்களை பெறலாம். ஒவ்வொரு பிரதோஷ தினத்தன்றும் நந்தீஸ்வருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறும். அன்றைய தினத்தில் சிவனையும் நந்தியையும் வழிபட்டு நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி அரிசியில் வெல்லம் கலந்து நெய்வேத்தியம் வைத்து பால், தேன், மஞ்சள் ஆகியவற்றை கொண்டு நந்தி பகவானுக்கு அபிஷேகம் செய்தும் வழிபட வேண்டும். பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானுக்கு தீபாராதனை காட்டும் போது நந்தி பகவானுக்குரிய நந்தி காயத்ரி மந்திரத்தை துதித்து வணங்கி வந்தால் நமக்கு வேண்டிய அனைத்தும் வாழ்வில் கிடைக்கும். நந்தி பகவானின் அருள் முழுமையாக கிடைக்கும். ஓம் தத்புருஷாய வித்மஹே சக்ரதுண்டாய தீமஹி தன்னோ நந்தி பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மஹே சக்ரதுண்டாய தீமஹி தன்னோ நந்தி பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மஹே சக்ரதுண்டாய தீமஹி தன்னோ நந்தி பிரச்சோதயாத். நன்றி.